கடவுள்கிட்ட இளமையில இருந்தே அதுல ஊறணும் நீ. அப்போதான் கடவுள் ஒரு பார்வை உன்னை பார்ப்பான். நீ ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்லாம் சம்பாதிச்சுட்டு ஊர்லாம் ஏமாத்தி போட்ட கடவுள் கட்சி காலத்துல என்னால எதுவும் பண்ண முடியாத கடவுள்கிட்ட போனா கடவுளுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. அது எப்படி ஐயா? இப்போ குடும்பம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு கடமைகள் இருக்கு. கடமை அதையே செய்ய முடிச்சுட்டு அப்புறம் இங்க வருவோம். உதவ மாட்டேன் நீ, ஊசாக மாட்டேன். அதை விட்டு வரணுமா? ஒண்ணு கடவுள் ஒண்ணு எல்லாத்தையும் இழக்கணியா நீ? அப்படி எப்படி இழக்க முடியாது? இழக்க முடியாது. கடவுள் உன்னை கூப்பிடவே இல்லை. யார கூப்பிட்டாங்க? கடவுள் கூப்பிட்டா எல்லாரும் வராங்க. வந்தீங்கன்னா உபயோகமா வந்து உட்காந்துக்கணும். செத்த பாம்பு மாதிரி தான் இருப்பேன். ஆசை உனக்கு ஊட்டையே விடாதியா? உன்னை ஊடே விட, பொண்டாட்டி விட மாட்டா, புள்ள விட மாட்டா, பாசம் விட. எங்க முடிப்ப? சாவர வரைக்கும் முடிக்க முடியாது. எப்போ நீ 4 புள்ளைய பெத்துட்டியோ உன் மனம் அந்த பிள்ளைங்க மேல தான் இருக்குமே தவிர கடவுள் மேல இருக்காது. சும்மா ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு என்னால எதுக்கும் உதவாதும் போது வரேன்றிய, அது என்ன நியாயம்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுள் ஓணும்னா விந்து ஓணும், விந்து இல்லைன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி தூக்கி நீங்க வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இல்ல சட்டியில இருந்தா தானே அகப்பிக்கு வரும். கடவுள்கிட்ட இருக்கே வாங்கிக்கலாம். கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்தா தான் கடவுளை எடுப்பாரு உன்னை. இது எப்படி? ஆமா, கடவுள் என்றவர் அப்படிதான். நீ நல்லா இருக்கும்போது, வாலிபமா இருக்கும்போது எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சால் கடவுள் உண்டு. எல்லாத்தையும் இழக்க தெரிஞ்சிட்ட பிறகு கடவுள் வரமாட்டார். உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மூடத்தானோன்னு சொல்லுவேன் நான். கடவுள் ஒரு கையில, குடும்பம் ஒரு கையில, அப்படிதான் வரோம். ஆமா, கடவுள் சரி. கடவுளே நீ பிடிக்கலையா? ஒரு 2 கையிலும் குடும்பத்தையே பிடிச்சிக்கணும். ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்ட. கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் இல்ல, கடைசி வரைக்கும் பிடிச்சிட்ட. இப்போ உன் கையே இல்லை உனக்கு. இப்போ கடவுள் வேணும்னு வந்த, அதனால கடவுள் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம். கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப எல்லாருமே பட்டினத்தார் மாதிரி ஆயிட முடியும். ஆவாதானே? கோடிக்கணக்கான பட்டினத்தாரு மகானுப்பா, மகான் மனுஷனாவனாயிரேன். மனுஷனாவே இல்லையே நீ. மனுஷனா இருக்க அடிமையா இல்ல. இல்ல இல்ல முடிச்சுட்டு நீ வந்தீங்கன்னா உபயோக மாட்டேன். இப்போ ஒரு 18 வயசு பையன் ஓட்டப்பந்தயம் ஓடுறான். ஆமா, அவன் ஒரு இலக்குக்கு ஓடுறான். நீ 60 வயசு, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டுங்க, நான் கூட அவங்க கூட ஓடுவோம். ஓட முடியுமா? முடியாது. அப்போ உன்னால முடியாது. இனிமேல் கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட ஓட தெரியணும். ஓட தெரியாத உபயோகம் இல்லாத போயிடுவான். இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடுன்றது இளமையிலேருந்து உதயமாகணும். கடைசி காலத்தில் உபயோகமான மண்ணுக்கு தான் உதவுமே தவிர கடவுளுக்கு உதவாது. ஆசை 3 விஷயம்தான் கடவுளை விட்டு கடவுளை அடையிறதுக்கு வழி. இந்த